எமோஷ்னல் ரெசிலியன்ஸ்னால் என்ன? எமோஷ்னல் ரெசிலியன்ஸ்னால் நம்ம என்ன எமோஷன்ஸில் இருக்கோன்னு தெரியணும். நம்ம கீழே போகிறோம், அதாவது ஒரு ஃபியருக்கு, கில்ட்டுக்கு, ஷேம்க்கு, இந்த மாதிரி ஒரு வரியிங், சைக்கிளில் போகிறோம், கீழே போகிறோம், டிப்ரெசிவாக இருக்குது அப்படின்னா திருப்பி நமக்கு மேலே வர தெரியணும். இது நான் என்னோட குழந்தைக்கு இப்போ அவளுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலான்னு பார்த்தேன். உத்விதாக்கு ரொம்ப பயமாக இருந்தால் என்ன பண்ணுவோமா? நம்மளே சொல்லுவோம், நமக்கே யூ கேன் டூ இட் உதிதா சொன்னா நம்ம பண்ணிடுவோம். அப்படியே வந்துடும் மேஜிக் ஏஞ்சல்ஸ்ல. ஸோ அவள் எப்போல்லாம் பயமாக இருக்கோ ஸோ அவளுக்கு அவளே அந்த செல்ஃப் டாக் ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் இதை உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம். ஸோ உத்விதாக்கு ரொம்ப கோவமாக இருந்தால் உத்விதா என்ன பண்ணுவா? நான் இப்படி சொல்லுவேன், உத்விதா டோன்ட் வரி உத்விதா, நீ கோவமா இருந்தா நீ எதுவுமே பண்ண வேண்டாம், நீ சும்மா இட்ஸ் ஓகே சொல்லுவேன். அப்ப அது வந்துதான் மேஜிக். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கோவம் வந்தாலோ, குழந்தை டிசப்பாயிண்ட் ஆனாலோ, குழந்தை ஃப்ரஸ்ட்ரேஷன், ஃபியர் இதெல்லாம் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்கள அக்னாலேஜ் பண்ண சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நம்ம பயப்படக்கூடாது, இது இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது குழந்தைங்களுக்கு அது புரியாது. ஸோ ஃபியர்னால் இப்படி இருக்குது, ஃபியரை இப்படி ஹேண்டில் பண்ணுங்கள், கோவமாக இருக்குன்னா இப்படி இருக்குது, அப்போ டீப் பிரெத்ஸ் எடுங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஜேர்னி மாதிரி தான். அவங்க பர்ஃபெக்டாக பண்ணுவாங்கன்னு கிடையாது, பட் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுக்கலாம். தேங்க்யூ.